என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பார்வோனே, நான் உன்னை எதற்காக விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன் மூலமாய் என் வல்லமை விளங்க பண்ணப்படும்படிக்கே, உன் மூலமாய் என் நாமத்தின் மகிமை பிரஸ்தாபமாகும்படிக்குத்தான் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். சற்று யோசித்து பாருங்கள். தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கீழ்ப்படியாமல் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பார்வோனை வைத்து கர்த்தர் தான் எவ்வளவு நீதி உள்ள நியாய தீர்ப்பை செய்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை அவனுக்கு கொடுக்கிற தண்டனையை கொண்டு விளங்க பண்ண போகிறார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கீழ்ப்படியாதவர்கள் மூலமாகவே கர்த்தர் தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார் என்று சொன்னால், முற்றுமுடிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம் மூலமாய் அவருடைய நாமம் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்படும் பாருங்கள். அன்றைக்கு பார்வோன் மூலமாய் கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்பட்டது. ஏனென்றால் அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்து முன்னேறி போக ஆரம்பிக்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், குடும்பத்தில் எவ்வளவு அதிகமாய் மகிமைப்படுவார், அவருடைய நாமம் எவ்வளவு அதிகமாய் பிரஸ்தாபப்படும் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். கர்த்தருக்குள் பலப்பட ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முற்றுமுடியை கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் தன் நாமத்தின் மகிமையை வெளியரங்கப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.